வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்குக்காகவும் சப்ஸ்கிரைபுக்காகவும் தான் நாங்கள் நிறைய உழைக்கிறோம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம வீடுகளில் பல தருணங்களில் நம்ம வெள்ளை அவல் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். பல டைம் நம்ம பாலில் ஊற வச்சு கூட சாப்பிட்ருக்கோம், சாமிக்கு படைச்சிருக்கோம். ஓகே, பட் பல பேர்த்துக்கு தெரியல சிவப்பு அவல்னு ஒன்று இருக்குது. அதோட நன்மைகள் என்ன, அது உடம்புக்கு எவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் கொடுக்குது, அது நம்மள பல பேர்த்துக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான சிவப்பு அவல் உப்புமா பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவுமே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸுங்க. தாளிக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், அவ்வளோவே தான். வாங்க ஒரு கடாயை காய வச்சுட்டு அது நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். கடலெண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில் கொஞ்சம் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு போடுங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் இப்போது நம்ம தேவையான அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உண்மையிலுமே இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவளோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு அடுப்பை சிம்மில் வச்சு தீயாத அளவுக்கு பொரித்து வரணும். இந்த சிவப்பு அவலுங்கிறது உண்மையுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. உடம்பு குறைக்கணுன்னு இருக்கவங்க, மீதி ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனைக்காக டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த சிவப்பு அவல் உங்களுக்கு வயிற்றுக்கு லைட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. பார்த்திங்களா, இப்போது கடலைப்பருப்பு பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் லைட்டாக உப்பு போடும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், வெங்காயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் சைடில் தனியாக ஒரு சின்ன கப்பில் சிவப்பு அவல் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊறிடும். இப்போ அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் பண்ணும்போது உண்மையுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்ச சிகப்பு அவலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிவப்பு அவல் உண்மையாலுமே ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை நைட்டு டிஃபனாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெயிட் லாஸுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்போவுமே அரிசி, கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி சேர்த்திக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சிவப்பு அரிசி, சிவப்பு அவல் நம்மளோட டயட்டில் நம்ம சேர்த்திக்கும் போது உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியாக விடணுங்க. ஏற்கனவே இது ஊற வச்ச அவல், ஸோ தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. சும்மா நான் ஒரு 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். இதுவே நீங்கள் ஊற வைக்கும் போது நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்க, ஊற வச்சதுலேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றணுமே அவசியம் இல்லை. பாருங்கள், சூப்பராக அவல் உப்புமா தயாராகிடுச்சு. ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப கொலன்னு போயிடும். லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. இல்லை அதுலேயே அவல் ரொம்ப ஊறிடுச்சு, ரொம்ப ஈரமாக இருக்குன்னா நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னே இல்லை, அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ தேவையான அளவு தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. தேங்காய் போட்டால் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான அவல் உப்புமா தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா நீங்கள் போடணுமோ போட்டுக்கலாம். உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் இன்றைக்கி பார்த்தோம். தேங்க்யூ.